சார், என் பேர் விஸ்வா. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஓகே சார், நான் வெயிட் பண்றேன். துளசி, உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். உனக்கு உண்மையிலேயே மேல லவ் இருந்துச்சுன்னா நீ என்ன தடுக்க கூடாது. துளசி, விடு. ஏய் விஸ்வா, அன்னைக்கு கோயில்ல அந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி உன் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னதா ஒரு ஞாபகம். அது எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ ஒன்னும் சொல்லி காட்ட வேணாம். ஏன் விஸ்வா, உன் அம்மா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சதுல, அதையே மிஸ் பண்ண? அதுவா, அம்மா கிட்ட பேசியிருப்பேன். அந்த ருத்ராவும் லட்சுமியும் அம்மா பக்கத்துல இருந்தாங்க. எல்லாத்தையும் ஃப்ரீயா அங்க வச்சு பேச முடியாது, அதான் அப்புறமா பேசிக்கலாம்னு வந்துட்டேன். அப்படியே என்ன மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவையும் விட்டுற வேண்டியதானே? ஏய், என்ன வெறுப்பேத்துறியா? பாரு, நீ சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். மேரேஜை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நீ இந்த விஷயமா என்கிட்ட எதுவுமே பேசாத, வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும். புரிஞ்சுதா? ஓ, இங்க வெயிட் பண்றாரா? நமஸ்காரம் சார். சார், நீங்க தானே விஸ்வா? ஆமா சார், நீங்க தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கேர் டேக்கரா? எஸ், ஐ அம் புஜிராவ். ப்ளீஸ் கம். ஓகே சார். எடுத்துங்க. வாங்க தம்பி, இதான் கெஸ்ட் ஹவுஸ். எப்படி, நல்லா இருக்கா? புஜிராவ் சார், நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்களே. ஆமா சார், நான் சென்னையில ஒரு 10 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். அதனால நல்லா தமிழ் பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். ஓ, அப்படியா? அப்போ நான் உங்களை அண்ணன் கூப்பிடலாமா சார்? எஸ், தாராளமா. அப்புறம் நான் உங்களை தம்பின்னு கூப்பிடலாமா? தம்பி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ 2 நாள் கழிச்சு தானே புக் பண்ணீங்க. அப்புறம் ஏன் திடீர்னு இப்பவே வேணும்னு ஃபோன் பண்ணீங்க? அது நான் முன்னாடியே வந்ததுக்கு காரணம் என்னோட ஆபீஸ் ஒர்க் விஷயம்லாம் கிடையாதுங்க. ஓ, அப்ப ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நான் வேணா டாக்ஸி ரெடி பண்ணி தரட்டுமா? என் மச்சான் டிராவல்ஸ் வச்சிருக்காப்ல, ரேட்டும் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். இல்லண்ணே, வேணாம். நான் ஊரை சுத்தி பார்க்க வரல. எனக்கு ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன தம்பி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க, என்னால முடிஞ்சா ஐ ஹெல்ப் யூ. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட கெஸ்ட ஒரு பொண்ணு வர போறா. அவளும் நானும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு 2 நாள் தங்கிக்கிறோமே. பொண்ணுன்னா எப்படி? கல்யாணம் ஆன பொண்ணா இல்ல ஆகாத பொண்ணா? அது கல்யாணம் ஆகாத பொண்ணுதான். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதானே. புரிஞ்சுதப்பா. சாரி தம்பி, நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இது பெரிய பெரிய ஆபீசருங்க வந்து தங்குற இடம். இந்த இடத்துல ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து தங்குனா அது வேற மாதிரி ஆயிடும்பா. நானும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்தாங்க தம்பி உங்க பேக். நீங்க வேற இடத்த பாத்துக்கங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி நானும் அப்படிப்பட்ட பையன் இல்ல. கிளம்புங்க. கொடுங்க. வரப்போறவன் அத்தை பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன். என்கிட்ட இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லாத தம்பி. கிளம்பு. அண்ணே, சொல்றத கேளுங்க. காலி பண்ணுப்பா. அண்ணே, பாப்பா சொல்றேன் கேளுங்க. என் அத்தை பொண்ணு. அண்ணே, இதெல்லாம் சரிப்பட்டு வராதப்பா. முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பு. அண்ணே, சொன்னா கேளுங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பணம் கொடுத்து நீங்க பண்ற தப்புக்கு என்ன துணையா இருக்க சொல்றீங்களா? வேண்டாம் தம்பி,
நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த பணத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு போப்பா. என் பேச்ச கேளுப்பா. அண்ணே, அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. அவகிட்ட இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த நேரத்துல போய் நீங்க வேற எங்கேயாவது போக சொன்னா என்னோட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ண்ணே. இப்ப நீயா போறியா இல்ல நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அண்ணே, எங்க அப்பாவும் சென்னையில டிஜிபியா தான் இருக்காரு. அவர் பேரு ராஜராஜ. அவரோட பையனா நான் தப்பு பண்ணுவானா சொல்லுங்க? அவரோட போன் நம்பர் கூட நான் கொடுக்குறேன். என்னால ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அவர்கிட்ட நீங்களே போன் பண்ணி பேசிக்கோங்க. தம்பி, நீங்க ராஜராஜன் சாரோட பையனா? ஏன்னு உங்களுக்கு என் அப்பாவை தெரியுமா? ராஜராஜன் சாரோட போட்டோ வச்சிருக்கியா? காட்டு பாப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. எங்க? சார் எனக்கு நல்லா தெரியும் தம்பி. இவரோட பையனை நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல. சொல்றதுக்கு தேவையில்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஆமா, எப்படி எங்க அப்பா உங்களுக்கு தெரியும்? அதுவா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாயை பேங்க்ல இருந்து எடுத்து என் பைக்ல வச்சிருந்தேன். அப்ப திருட்டு பசங்க என் பைக்ல இருந்து அந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. அப்ப உங்க அப்பா தான் அந்த திருட்டு பசங்களை கண்டுபிடிச்சு என் பணத்தை திருப்பி கொடுத்தாரு. அவரால தான் என் பொண்ணுக்கு கல்யாணமே நடந்துச்சுப்பா. உங்க அப்பா எனக்கு பண்ண உதவிக்கு நானும் உனக்கு ஏதாவது பண்ணணும். இப்போ வர்ற பொண்ணு யாரு? உள்ள வாங்கினே, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். பரவாயில்ல விடுப்பா, நான் எடுத்துக்கிறேன். உங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அதான் பிரச்சனையா? ஆமாண்ணே, அதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவளை இங்க வர வச்சிருக்கேன். எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா ஹெல்ப் பண்ற தம்பி. அப்பாவால தான் என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. அதே மாதிரி உன் கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. துளசி கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நான் சொல்றேன். நீங்க கவனமா கேட்டுக்கோங்கண்ணே. ஆமா தம்பி, நான் என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும் அத சொல்லு. நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ணே, பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஸ்ரீராம் ஆல்ரெடி பேசி அவளை வர வச்சுட்டான். ஓகே தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா நடந்துக்கிறேன். நமஸ்காரம்மா, நீங்க தானே துளசி? ஆமா, நான் தான் துளசி. நீங்க யாரு? என் பேரு புஜிராவ். இந்த கெஸ்ட் ஹவுஸோட கேர்டேக்கர். மினிஸ்டர் சாரோட பிஏ என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. சொன்னாரு. ஆனா நீங்க எப்படி நான் தான் துளசின்னு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆஹா, துளசி இப்படி ஏடாகுடமா கேள்வி கேட்கிறாளே. ஐயோ, புஜிராவனை எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியலையே. என்னம்மா நீங்க? நான் ஒரு மினிஸ்டர் சாரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கேர்டேக்கரமா? இங்க யார் வருவாங்க, எப்ப வருவாங்க, எதுக்கு வருவாங்க எல்லாமே எனக்கு தெரியுமில்லம்மா. அதெல்லாம் சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நான் தான் துளசின்னு கரெக்டா சொன்னீங்களே, அது எப்படின்னு தான் கேட்டேன். ஐயோ, அவசரப்பட்டு பேரை சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டாரே. அம்மா, நீங்க வந்த ஃபிளைட் நம்பரு, டைம், அப்புறம் நீங்க வந்த கார் நம்பரு எல்லாத்தையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்கம்மா. அதே கார்ல நீங்க வந்தீங்களா, அதான் நீங்க தான் துளசியா இருக்கும்னு நினைச்சு அப்படி சொல்லிட்டேன். பரவாயில்லையே, கரெக்டா தான் வேலை பாக்குறீங்க. உள்ள வாங்கம்மா, வாங்க. மெதுவா மெதுவா வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா.
வாங்கம்மா. ஐயோ. நம்ம செப்பல் எடுத்து உள்ள போட்டிருந்திருக்கலாம், அவளுக்கு சந்தேகமே வந்திருக்காது. ஏன் சார், இங்க வேற யாராவது தங்கியிருக்காங்களா? ஜென்ஸோட செருப்பு இருக்கு. அதுவா, மினிஸ்டரோட கெஸ்ட் ஒருத்தர் தங்கியிருக்காருமா. ஒருத்தரா? அப்படின்னா யார் அவரு? அவர் எப்படி, சின்ன வயசு ஆளா இல்ல வயசானவரா? அவராமா, வயசானவர் தான். பயப்பட வேண்டாமா. அந்த பிஏ என்கிட்ட இந்த கெஸ்ட் பத்தி எதுவும் சொல்லலையே. துளசி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? ஒருவேளை விஸ்வா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சா? சரி பாப்போம். சொல்லுங்க மேடம், ஹைதராபாத் வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன் சார். இப்போ மினிஸ்டரோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். இங்க புஜ்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வேற யாரும் தங்கியிருக்காங்களே. கேட்டா அவங்க மினிஸ்டரோட கெஸ்ட்னு சொல்றாங்க. நீங்க அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன் என்ன உளற போறான்னு தெரியலையே. அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது மேடம். நீங்க அங்க தைரியமா தங்கலாம். அப்படியே எதனா பிரச்சனைனா எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன். அதெல்லாம் தேவையில்லை. நான் தான் எப்படியோ மினிஸ்டரை பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங்கே சென்னைக்கு போயிடுவேன்ல. அதனால அவர் தங்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னது, ஈவினிங்கே போக போறாளா? ஸ்ரீராம் இப்படிதான் இவகிட்ட சொல்லி வச்சிருக்கானா? இன்னைக்கு ஈவினிங் எனக்கு டிக்கெட் போட்டுட்டீங்கல்ல? அதெல்லாம் போட்டாச்சு மேடம். ஆனா இன்னைக்கு மினிஸ்டருக்கு ஹாஸ்பிடல்ல ஆஞ்சியோ ஆபரேஷன் பண்றாங்க மேடம். அதனால இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியுமான்னு தெரியலையே. கரெக்ட் டைம் பார்த்துட்டு நானே உங்களை வந்து அழைச்சிட்டு போறேன் மேடம். அப்போ இன்னைக்கு மினிஸ்டர் பார்க்க முடியாதா? மேடம், அதை நான் டிசைட் பண்ண முடியாது மேடம். டாக்டர் என்ன சொல்றாரோ அதை தான் மேடம் நான் கேட்க முடியும். சப்போஸ் இன்னைக்கு பார்க்க முடியலனா நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா பார்த்துடலாம் மேடம். இதை ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க மேடம். என்ன சார் நீங்க? நான் சென்னையில இருக்கும்போது ஒன்னு சொல்றீங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறீங்க. எதுவா இருந்தாலும் நான் இன்னைக்கே மினிஸ்டர் பார்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா மேடம், நான் ட்ரை பண்றேன். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணட்டுங்களா? ஓகேவா மேடம்? இனிமே இந்த சிம்மை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. துளசி இனிமே ஃபோன் பண்ணா நீங்கள் டயல் செய்த நம்பர் தற்சமயம் உபயோகத்தில் இல்லைன்னு வாய்ஸ் மெசேஜ் தான் கேட்கணும். இத பாருமா, உனக்கு இங்க எந்த பயமும் வேண்டாம். என் வீடு பின்னாடி தான் இருக்கு. என் வீட்டுல எங்க அம்மா, ஒய்ஃப், பசங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த வீட்டுல தங்குறது உனக்கு பிடிக்கலன்னா என் வீட்டுக்கு வாமா, அங்க வந்து தங்கிக்க. பரவாயில்ல சார், இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பாடா, எப்படியோ அந்த பொண்ணை சமாளிச்சாச்சு. என்னெல்லாம் கேள்வி கேக்குது. முதல்ல நானே பயந்து போயிட்டேன். எப்படியோ நம்ம திறமையை பயன்படுத்தி பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. என்ன புஜிகாரு, நல்லா இருக்கியா?
என்ன பாவா அப்படி பாக்குற? இந்த இடத்துல இந்த நேரத்துல இங்க வருவான்னு நீ எதிர்பார்க்கலல்ல? இவ எப்படி இங்க வந்தா? இவ என்னையும் துளசியும் பார்த்தானா அவ்வளவுதான். உடனே அம்மாவுக்கு நியூஸ் போயிடுமே. என்ன சத்தியவதி இந்த மாதிரி கேக்குற? உன்னை போய் நான் மறக்க முடியுமா? ஏய், எப்ப வந்தாலும் நீ சொல்லிட்டு தானே வருவ. இன்னைக்கு சொல்லாம வந்துட்ட. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. நீ எதுக்காக கன்ஃபியூஸ் ஆனன்னு நான் சொல்லட்டுமா? இவ கொடுத்த பணத்தை மறந்துட்டாளா இல்ல அத வாங்க வந்திருக்காளான்னு யோசிக்கிற இல்ல பாவா? பாரு சத்தியவதி, உங்ககிட்ட நான் பணம் கடனா வாங்கினத நான் மறக்கலம்மா. நீ என்ன தப்பா எடுத்துக்காத. அப்போ நான் உனக்கு பணத்தை கடனா கொடுத்தத மறக்கலன்னு சொல்றேன். அதுவே எனக்கு போதும் பாவா. ஆனா நான் போன் பண்ணும் போதெல்லாம் நீ என் காலை அட்டென்ட் பண்ணவே இல்லையே. என்ன பாவா, என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? சத்தியவதி, நான் உன்னை சீட் பண்றேன்னு நினைக்காதம்மா. இந்த கொரோனால எனக்கு வருமானமே கிடையாது. அதனாலதான் உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு என்னால வட்டி கட்ட முடியலம்மா. ஓ, அதனாலதான் நீ என் போனை எடுக்கல இல்ல? அதானே பார்த்தேன். இங்க பாரு பாவா, நான் உன்கிட்ட கொடுத்த பணத்தெல்லாம் கேட்கலாம் வரல. இந்த ஊர்ல உன்ன மாதிரியே இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அவனுங்களும் உன்ன மாதிரியே தான் வட்டியும் கொடுக்கல அசலையும் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நான் உன் வீட்ல ஒரு 2 நாள் தங்கி இருந்து இந்த கடங்காரங்களை பத்தின விஷயத்தையெல்லாம் சேகரிச்சுட்டு அவனுங்க கிட்ட நான் கொடுத்த பணத்தை வட்டி முதலமா வாங்க போறேன். ஐயோ போச்சு, இவ இங்கே தங்க போறாளா? இன்னைக்கு தான் நான் கஷ்டப்பட்டு துளசி இங்க தங்க வச்சிருக்கேன். இவ இங்க தங்கினானா அவ்வளவுதான். நான் போட்டு வச்சிருக்கிற பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். இப்ப என்ன பண்றது?